நக்கலாக சிரித்துவிட்டு உறங்க சென்றாள். அவளை என் அறையில் படுக்க சொன்னேன். நான் ஹாலில் படுத்திருந்தேன். அப்போது எனது பெட்ரூமில் இருந்த ஃபேன் நின்றுவிட்டது என சித்தியினை அழைத்தாள். நானும் சென்று பார்த்தேன். என்ன என்று தெரியவில்லை. ஃபேன் நின்றுவிட்டது. பிறகு ஹாலில் இருந்த டேபிள் பேனை கொண்டு சென்று சித்தியிடம் கொடுத்து, இதை வைத்து நீங்கள் உறங்குங்கள், நான் ஹாலில் படுத்துக் கொள்கிறேன் என்று சுனில் அதற்கு. அவள் நீ மட்டும் பேன் இல்லாமல் எவ்வாறு தூங்குவாய்? நீயும் கட்டில் படுத்துக்கொள் என்று அழைத்தாள். அதற்கு நான் இதுக்கு சிறிய கட்டில், இருவர் தாராளமாக படுக்க முடியாது, நீங்கள் உறங்குங்கள் என்று கூறி, அதற்கவள் வா அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக் கொள்ளலாம் என்று கூறினாள். நானும் சென்று அவருடன் படுத்தேன். அப்போது அவள் என் முதுகை பார்த்த மாதிரி படுத்து இருந்தாள். அவளது முலை நன்றாக என் முதுகில் அறிந்து இருந்தது. சிறிது நேரத்துக்கு பிறகு நான் அவள் பக்கம் திரும்பி பார்த்தேன். அப்போது அவள் விழித்துக் கொண்டாள்.